ஸோ என்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் போட்டு கேட்குறதுனால ஸ்பெஷலாக அந்த வீடியோ நான் போடுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அஃபிஷியலில் வந்து முத்துக்குமரன் செகண்ட் போயிட்டாராமே, சௌந்தர்யாவுக்கு பயங்கர சப்போர்ட் இருக்குது, அப்படி இப்படி ஃபஸ்ட்டில் ஓட்டிங்கில் வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் அவங்களோட டாக்டிக்ஸ், எப்படி மக்களை ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பிஆர்ஏ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் போயிட்டு நிறைய ஓட் போடுவாங்க. அப்படி தான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே அர்ச்சனாவுக்கு பயங்கரமாக ஒன்றுமே பண்ணலை, வந்துட்டு எனக்கு காய் வெட்ட தெரியாது, இது பண்ண தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வீக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஓட்ஸ் இருக்கும். அதுதான் இப்போவும் இந்த வாட்டியும் பண்ணாங்க. சௌந்தர்யா வந்து ஃபஸ்ட் 2 வீக் சும்மா தான் இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய ஓட்ஸ் இருந்துச்சு. இப்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி மக்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து, கேரளாலேருந்து, வேறு கர்நாடகா, ஆந்திராலேருந்தெல்லாம் ஸ்டேட்ஸ்லேருந்து மெயின் ஒரு செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஓட் ஃபார் சௌந்தர்யான்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது நிறைய இன்ஸ்டா போஸ்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது பிக் பாஸ் தமிழ் பற்றி என்ன ஐடியா இருக்குதுன்னு தெரியல, பட் அவங்க எல்லாருமே வந்து ஓட் ஃபார் சௌந்தர்யான்னு போட்டிருக்காங்க. இதுதான் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் சௌந்தர்யா அழுத உடனே பிக் பாஸ் கூப்பிட்டு பேசிட்டாரு. அன்றைக்கி வந்து முத்துக்குமரன் அழும்போது பிக் பாஸ் கூப்பிடலை. ஸோ சேனல் வந்து சௌந்தர்யாவை தான் வின்னராக்க ட்ரை பண்ணுதுங்கிறது தப்பு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், முத்துக்குமரன் அன்றைக்கி 2 நாள் அழுதார். அந்த 2 நாள் முத்து மேலே மக்களுக்கு எவ்வளோ சிம்பத்தி லவ் வந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருவேளை பிக் பாஸ் அப்போவே விட்டுருந்தாருன்னா அது ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க முத்துவை பற்றி இன்னும் டவுனாக பேசியிருப்பாங்க. இது பிக் பாஸே 2 நாள் தண்டனை கொடுத்தனால முத்துக்கு அந்த ஃபேன்ஸும் ஓட்ஸும் அதிகமாக தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. இன்றைக்கி மார்னிங் சௌந்தர்யா வந்து உடஞ்சி அழுதாங்க. முத்து வந்து உடையிற ஆள் கிடையாது, அவர் அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக அழுதார். சௌந்தர்யா வந்து ரொம்ப பிரேக் ஆகி அழுதாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பிக் பாஸ் ஒரு ஷோ நடத்தும் போது அவங்க அதை ஒரு கண்டஸ்டன்ட் என்னை கூப்பிடுங்க, ஐ நீட் ஹெல்ப்னு சொல்லும் போது அவங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அதனால பிக் பாஸ் கூப்பிட்டு சௌந்தர்யாவுக்கு சமாதானம் சொன்னாங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு ஓட்ஸ் அதிகமாகிடுச்சுன்னு சும்மா பொய்யா பரப்பி விடுறாங்க. அப்போ தான் முத்து ஃபேன்ஸ் வந்து பயந்துட்டு ஓட்டு போடாமல் இருப்பாங்க அப்படின்னு. இப்போ நான் 2 சினாரியோ சொல்கிறேன். சௌந்தர்யா அழுததை பார்த்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து அவங்க அழுதாலும் அழுகலைனாலும் அவங்களுக்கு தான் ஓட்ஸ் போடுவாங்க. முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் வந்து 2 வகையில் திங்க் பண்ணுவாங்க. எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, ஒன்று சௌந்தர்யா அழுறது உண்மைன்னு நினைப்பாங்க, இல்லை சௌந்தர்யா அழுறது பொய்ன்னு நினைப்பாங்க. சௌந்தர்யா அழுறதே பொய்ன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சௌந்தர்யாவுக்கு ஓட் போட மாட்டாங்க. சௌந்தர்யா அழுறது உண்மைன்னு நினச்சது, இப்போ நான் உண்மைன்னு தான் நினச்சேன், எனக்கு உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு, எல்லாம் ஓகே, பட் அதுக்காக ஓட்லாம் போட முடியாது. ஓட்டு வந்து யார் நம்மளோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரோ அவங்களுக்கு தான் நம்ம போடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடக்குது. அதை வச்சுட்டு அஃபிஷியலில் செகண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட்லாம் வரல, ப்ராப்பர் சோர்ஸ்லேருந்து தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி முத்து தான் அஃபிஷியலில் ஃபஸ்ட் இருக்கார். ஸோ நீங்கள்லாம் பயப்படாமல், தேவையில்லாமல் கவலைப்படாமல் உங்கள் ஓட்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் மெசேஜ் கேட்டிருந்தனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.